அனைவரும் தவ நிலைக்கு வரவும் கைகளை கோர்த்தபடி கண்களை மூடி தவத்தினை தொடங்குவோம். மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே புருவ மத்தியை கவனிப்போம். அன்னைக்கு வணக்கம். அன்னையை மணக்கண் முன் நிறுத்தி கொண்டு வந்து வணங்கி அன்னையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதே போல தந்தைக்கு வணக்கம். தந்தையை மணக்கண் முன் கொண்டு வந்து நிறுத்தி வணங்கி தந்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். மகரிஷி அவர்களை வணங்கி ஆசியை பெற்றுக்கொள்வோம். ஆழ்ந்து அழுத்தமாக புருவ மத்தியில் உணர்வை அதிகரித்துக் கொள்வோம். அதற்கு லேசாக மூச்சு காற்றை இழுத்து அப்படியே புருவ மத்தியை கவனிங்க. அந்த அழுத்த உணர்வையே கவனிங்க. மனம் ஓர்மை பெற வேண்டும் இந்த தெய்வ ஆற்றலை பெறுவதற்கு. அப்படியே தலை உச்சிக்கு வாங்க. லேசா மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே தலை உச்சியை கவனிங்க. நம்முடைய ஜீவகாந்தம் தலை உச்சி முழுவதும் பரவுவதை உணர முடியும். பீனியல் நாளமில்லா சுரபியும் பிட்யூட்ரி நாளமில்லா சுரபியும் நன்கு தூண்டப்படுகிறது இந்த புருவ மத்தி தியானத்திலும் உச்சந்தலை தியானத்திலும். மூளையினுடைய நியூரான்கள் நன்கு செயல்பட்டு எவ்வளவு வயதானாலும் ஞாபக சக்தி நன்றாக இருக்கும். அற்புதமான எளிமையான தவம். கண்களை மூடியபடி தலை உச்சியில் கவனத்தை செலுத்துவோம். தவத்திற்கு முன் இந்த தயாரிப்பு மிக மிக அவசியம். அனைவரும் இந்த தவத்தினை செய்யலாம். தீட்சை தேவையில்லை. நம் வீட்டில் நண்பர்கள் உறவினர்கள் அனைவரும் 16 வயது நிரம்பியிருந்தால் போதும். நவக்கிரக வழிபாடு. அப்படியே மனதை உடலை விட்டு உயர்த்துங்க. மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே மேலே 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 போங்க. பூமியிலிருந்து சுமார் 9 கோடி மைல் அப்பால் இருக்கும் சூரியனை நினைந்து கொள்ளுங்க. பூமியை விட 19 லட்சம் மடங்கு பெரியது. ஆரஞ்சு வண்ண
காந்த சக்தியை வீசுவது நமது உடல் ஆரோக்கியத்தோடு நேரடியாக தொடர்புடையது. குறிப்பாக எலும்பு மண்டலம், கண்கள், இருதயம் இவைகளுக்கு நல்ல ஆற்றலை கொடுத்து பலப்படுத்துவது சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி. நம் மனம் சூரியனுக்குள் இருக்கட்டும். உடல் பூமியின் மேல் இருக்கிறது. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே மனதை உடலை விட்டு உயர்த்தி உயர்த்தி சூரியனுக்குள் நம் மனம் இருக்கட்டும். அந்த ஆரஞ்சு வண்ண காந்த சக்தியை மனம் ஏற்றுக்கொள்ளட்டும். சூரியனே தெய்வம். மனதுக்குள்ளாக கூறிக்கொள்ளுங்க. சூரியனே தெய்வம், சூரியனே தெய்வம், சூரியனே துணை, சூரியனே துணை, சூரியனே துணை. சூரியனுக்குள் சரணடைகிறேன், சூரியனுக்குள் சரணடைகிறேன், சூரியனுக்குள் சரணடைகிறேன். சூரியனை நமஸ்கரிக்கிறேன், சூரியனை நமஸ்கரிக்கிறேன், சூரியனை நமஸ்கரிக்கிறேன். சூரியனே போற்றி, சூரியனே போற்றி, சூரியனே போற்றி போற்றி. சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி உன் வசமானால் போல், அதாவது கடவுள் வசமானால் போல், என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா. குடும்பம் என்றும்போது அந்த ஃபோட்டோவை நினைந்து கொள்ளுங்க, குடும்ப உறுப்பினர்களை நினைந்து கொள்ளுங்க. சூரியனின் ஆரஞ்சு வண்ண தெய்வ காந்த சக்தி உன் வசமானால் போல், என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா. சூரியனுடைய ஆரஞ்சு வண்ண காந்த சக்தி உன் வசமானால் போல், என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா. இப்பொழுது அப்படியே சந்திரனை நினைச்சுக்கொள்ளுங்க. பூமியிலிருந்து 2,30,30,000 மைல்கள் தொலைவில் இருப்பது, வெண்மை நிறமான காந்த சக்தியை வீசுவது, உடல் ஆரோக்கியத்தை கொடுப்பது, தாய் கிரகம் என்று அழைக்கப்படுவது, இரத்தத்தின் தூய்மையோடு நேரடியாக தொடர்புடையது, மனதோடு தொடர்புடையது. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உடலை விட்டு மனதை உயர்த்தி பூரண நிலவு, அற்புதமான சந்திரன், பௌர்ணமி நிலவு, அதை வியந்து பாருங்க. மனதை அதற்குள் செலுத்துங்க. மனம் தோயட்டும். சந்திரனுடைய காந்த சக்தி நமக்கு மிக மிக அவசியம். பௌர்ணமி அமாவாசை அன்று கடலே கொந்தளிப்பதை பார்க்கிறோம். அத்தகைய ஆற்றல் உடையது. அதன் அழகை ரசிப்பதை விட அந்த ஆற்றலை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக வாழ்வது புத்திசாலித்தனம். சந்திரனுக்குள் நம் மனம் வெண்மை நிற காந்த சக்தியை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே தெய்வம், சந்திரனே துணை, சந்திரனே துணை, சந்திரனே துணை, சந்திரனே சரண், சந்திரனுக்கு சரண், சந்திரனுக்கு சரண். சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி, சந்திரனே போற்றி போற்றி. சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல், கடவுள் வசமானால் போல், என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் ஸ்வாகா. சந்திரனுடைய வெண்மை நிறமான காந்த சக்தி உன் வசமானால் போல், என் வசமாக,
என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. சந்திரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. அடுத்ததாக ராகு கேது சூரியனின் நடுவில் செயலற்ற அணுக்கள் கருமை நிறமாக மாறி ஒரு புறம் ராகு மறுபுறம் கேது சாயா கிரகங்கள், நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. மிக மிக முக்கியமாக நமது வாழ்க்கையில் இவைகள் நன்மையோ தீமையோ அளிக்க வல்லது. எனவே அவைகளை வசீகரித்து கொள்வோம். மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே சூரியனின் நடுவில் செல்வோம். கரும்புள்ளிகளால் இணைக்கப்பட்டது. ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே தெய்வம், ராகு கேதுவே துணை, ராகு கேதுவே துணை, ராகு கேதுவே துணை, ராகு கேதுவே சரண், ராகு கேதுவே சரண், ராகு கேதுவே சரண், ராகு கேதுவே போற்றி, ராகு கேதுவே போற்றி, ராகு கேதுவே போற்றி போற்றி. உண்மையான கடவுள் சக்தியோடு சரணடைகிறோம். நீதான் என்னை எப்பொழுதும் காப்பாற்ற வேண்டும், வாழ்நாள் முழுவதும் என்னையும் என் குடும்பத்தையும் என்று. நல்ல பலன்களை குறைந்த நாட்களில் கொடுக்கும். ராகு கேதுவின் கருமை நிற தெய்வ சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. ராகு கேதுவின் கருமை நிற தெய்வ காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. ராகு கேதுவின் கருமை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. இப்பொழுது அடுத்த மிக மிக முக்கியமான 2 கிரகங்கள். இதை தனியாக கூட நாம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேண்டிக் கொள்ளலாம். ஒன்று சனி, அடுத்தது குரு. சனி கிரகத்தின் மீது தவத்தினை தொடங்குவோம். சூரியனின் 6வது சுற்றுவட்ட பாதையில் சூரியனை வலம் வருவது 30 வருடங்களுக்கு ஒரு முறை மிக மெதுவாக சூரியனை சுற்றி வருவது சாம்பல் நிற காந்த சக்தி. அதற்கு ஒரு சுற்றுவட்டம் உண்டு. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து 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 சனி கிரகத்தை நினைந்து கொள்வோம். சனி தெய்வம். எதுவெல்லாம் இயற்கையாக கோடானு கோடி ஆண்டுகளாக இருந்து ஆற்றலை அளித்து கொண்டிருக்கிறதோ அவைகளெல்லாம் உண்மையான தெய்வங்கள். அந்த ஆற்றல் தான் நமக்கு தேவை சிறப்பாக வாழ. மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே பூமியில் நாம் இருக்கிறோம். நம் மனம் சனி கிரகத்துக்குள் இருக்கிறது. சாம்பல் நிறமாக நம் மனம் மாறட்டும். மிக மிக முக்கியமான நன்மைகள் அனைத்தையும் ஒரு சேர அளிக்கக்கூடியது. முதலில் நம் மனம் ஆழ்ந்த நிலைத்த நீடித்த அமைதியை பெறும். உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக இயங்கும். இருதய படபடப்பு வராது, கோபம் வராது, கவலை இருக்காது, நரம்பு தளர்ச்சி வராது. அனைத்திலும் அளவு முறையை பின்பற்றுவதற்கு பெரிதும் உதவுவது சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி. அதில் தோய்ந்து நிற்போம். சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே தெய்வம், சனியே துணை, சனியே துணை, சனியே துணை, சனியே சரண், சனியே சரண், சனியே சரண், சனியே போற்றி,
சனியே போற்றி, சனியே போற்றி போற்றி. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. நீண்ட ஆயுளை அளிக்க வல்லது சனியின் சாம்பல் நிற காந்த சக்தி. மதிப்போம், வணங்குவோம், நமஸ்கரித்துக் கொள்வோம். அடுத்ததாக குரு பொன்னிறமான காந்த சக்தியை வெளிப்படுத்துவது மிக மிக முக்கியமான சுபகோள், நன்மையே அளிக்கக்கூடியது, கோடிக்கணக்கான நன்மைகளை அளிக்கக்கூடியது என்று முன்னோர்கள் கூறியுள்ளார்கள். 4வது சுற்றுவட்ட பாதையில் இருப்பது மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே 5வது சுற்றுவட்ட பாதை மூச்சுக்காற்றை இழுத்துக்கொண்டே உயர்ந்து 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 குரு என்கிற வியாழன் கிரகத்தை மனம் அடையட்டும். உடல் பூமியின் மேல் இருக்கிறது, மனம் குருவின் உள்ளே இருக்கிறது. பொன்னிற காந்த சக்தியால் மனம் நிரம்புகிறது. மன மகிழ்ச்சி, மன நிறைவு, உயர் நட்பு, வாழ்வில் மதிப்பு, பொருள் வளம், சுகம் அனைத்தையும் அளிக்க வல்லது குருவினுடைய பொன்னிற காந்த சக்தி. திருமணம், புத்திர பாக்கியம் போன்ற முக்கியமான விஷயங்களில் குருவின் அருள் தேவையுள்ளது நம் குடும்பத்திற்கும் நமக்கும். சுபகோள் நன்மையே அளிக்கக்கூடியது. குருவே தெய்வம், குருவே தெய்வம், குருவே தெய்வம், குருவே துணை, குருவே துணை, குருவே துணை, குருவே சரண், குருவே சரண், குருவே சரண், குருவே போற்றி, குருவே போற்றி, குருவே போற்றி போற்றி. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பொன்னிற காந்த சக்தியால் நம் மனம் நிரம்பட்டும். அற்புதமான மாற்றங்கள் நமது வாழ்க்கையில், உடலில், நம் குடும்பத்தில் குறைந்த காலகட்டங்களில் ஏற்படத் தொடங்கும் இந்த உண்மையான இறை வழிபாட்டின் மூலம். குருவின் பொன்னிறமான காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. குருவினுடைய பொன்னிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. குருவினுடைய பொன்னிறமான காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. சாதாரணமாக எப்பொழுதெல்லாம் நாம் சும்மா இருக்கிறோமோ அல்லது ஒரு நடைப்பயிற்சி செய்கிறோமோ, கண்களை விழித்து கொண்டு கூட இதே போல மனதால் நினைந்து சொல்லிக்கொள்ளலாம். எப்பொழுதெல்லாம் மனம் இயங்கிக் கொண்டே இருக்கும், சும்மா இருக்காது, அப்பொழுது அதற்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க வேண்டுமென்றால் நவகிரகங்களையும் பிரபஞ்சத்தையும் பஞ்ச பௌதிகங்களையும் நினைந்து மனதுக்குள்ளாக இது போல நவகிரக பஞ்சபூத பிரபஞ்ச வழிபாட்டினை செய்து கொள்ளலாம்.
மனம் பாசிட்டிவாக என்கேஜ் ஆகும். இப்பொழுது 2வது சுற்றுவட்ட பாதையில் இருக்கும் சுக்கிரன் மூச்சு காற்றை இழுத்து கொண்டே சுக்கிரனை நினைந்து கொள்ளுங்க. வெண்மை நிற காந்த சக்தியை வீசுவது மனம் சுக்கிரனுக்குள் இருக்கட்டும். அனுபோக கிரகம் வாழ்க்கையை அனுபவித்து வாழ, மகிழ்ச்சியோடு வாழ, குடும்பத்தில் நட்பு நலம் ஓங்க, கணவன் மனைவி உறவு சிறக்க, அனைத்து அனுபோகத்தையும் அளிக்க வல்லது சுக்கிரன். சுக்கிரனுடைய ஆற்றல் இல்லை என்றால் எல்லாம் இருக்கும். இவர் கவலையில் வாழ்வார். இவர் அனுபவிக்க மாட்டார், மற்றவர்கள் அனுபவிப்பார்கள். எனவே அனைத்திலும் அளவு முறையோடு அனுபவிக்க, நமக்கு பிடித்த உணவு, பிடித்த உடை, பிடித்த பிரயாணம் என்று காலையிலிருந்து இரவு வரையிலும் நமக்கு பிடித்த செயல்களை அதிகமாக செய்யும் வாய்ப்பு கிட்டும் சுக்கிரனுடைய அருள் இருந்தால். நமக்கு பிடித்த செயல்களை செய்யும் பொழுது நமக்கும் பிறருக்கும் அது தீமை தராமல் பார்த்து கொள்ள வேண்டும். சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே தெய்வம், சுக்கிரனே துணை, சுக்கிரனே துணை, சுக்கிரனே துணை. வாழ்நாள் முழுவதும் துணையாக நிற்கட்டும். சுக்கிரனோடு சரண், சுக்கிரனோடு சரண், சுக்கிரனோடு சரண். தெய்வத்திற்கு, தெய்வ ஆற்றலுக்கு நம் மனதை, உடலை ஒப்படைக்கிறோம், சரணடைகிறோம். சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி, சுக்கிரனே போற்றி போற்றி. சுக்கிரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சுக்கிரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. சுக்கிரனுடைய வெண்மை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. இப்பொழுது புதன், சூரியனின் முதல் சுற்றுவட்ட பாதையில் இருப்பது புதன். பசுமை நிற காந்த சக்தி, பசுமை நிற தெய்வ காந்த சக்தியை வீசுவது. இதுவும் ஒரு சுபகோள், நன்மையே செய்யக்கூடியது. உயர் கல்வியில் சிறப்பளிக்க, சிறப்பாக வாழ புதன். கலைகளில் சிறந்து ஓங்க, பேச்சு திறமை அதிகமாகும், கம்யூனிகேஷன் நன்றாக இருக்கும், புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை புதியதாக பார்ப்போம். புதன் மிக மிக முக்கியம். குறிப்பாக வியாபாரத்திற்கு வெற்றி பெறுவதற்கு மிகவும் உதவுவது புதனுடைய சக்தி. புதனே தெய்வம். பசுமை நிறத்தை நினைந்து கொள்வோம். நம் மனம் பசுமை நிறத்தால் நிரம்பட்டும். புதனே தெய்வம், புதனே தெய்வம், புதனே போற்றி, புதனே போற்றி, புதனே போற்றி போற்றி. புதனே துணை, புதனே துணை, புதனே துணை, புதனே சரண், புதனே சரண், புதனே சரண். புதனுடைய பசுமை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. புதனுடைய பசுமை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. புதனுடைய பசுமை நிற காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக, வசிய வசிய ஓம் சுவாகா. நிறைவாக செவ்வாய்
4வது சுற்றுவட்ட பாதையில் இருப்பது சிவப்பு நிற காந்த சக்தியை வீசுவது. இது ஓரளவு இருந்தாலே போரும். இந்த உலகத்தில் மனிதர்கள் செய்யும் அனைத்து பாவ செயல்களுக்கும் இந்த செவ்வாய் கிரகத்தின் ஆற்றல் தவறாக பயன்படுத்துவதே காரணமாக அமைகிறது. எனவே செவ்வாயின் ஆற்றல் ஓரளவுக்கு இருந்தால் போதும். தைரியம், தன்னம்பிக்கை, எதையும் எதிர்கொள்ளும் தன்மை, எந்த காரியத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்று இளைஞர்களுக்கு குறிப்பாக பயன்படுவது, சுறுசுறுப்பாக இருக்க வைப்பது, மஜ்ஜையோடு தொடர்புடையது. அதனால் அதை அளவோடு பயன்படுத்தி கொள்வோம். மனம் செவ்வாயின் செந்நிற காந்த சக்தியை ஏற்றுக்கொள்ளட்டும். செவ்வாயே தெய்வம், செவ்வாயே தெய்வம், செவ்வாயே தெய்வம், செவ்வாயே போற்றி, செவ்வாயே போற்றி, செவ்வாயே போற்றி போற்றி. செவ்வாயின் காந்த சக்தியோடு குருவினுடைய காந்த சக்தியும் சனியின் காந்த சக்தியும் சேரும் பொழுதுதான் அவர் மிக உழைப்பாளியாக இருப்பார், மிக சிறந்து விளங்குவார், சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு வருவார். ஆனால் நன்மைகளையே செய்வார். அந்த அளவில் நவ கிரகங்கள் நிறைவு பெற்றுவிட்டன. இப்பொழுது பிரபஞ்சம் அப்படியே மூச்சு காற்றை இழுத்துக்கொண்டே மனதை விரித்து விரித்து பிரபஞ்சத்தை பாருங்க. கோடானு கோடி நட்சத்திரங்கள், மில்கி வே என்று கூறுகிறார்கள், கேலக்சி என்று கூறுகிறார்கள். பூமிக்கு அருகில் இருக்கும் முதல் நட்சத்திரத்தை அடைவதற்கே எவ்வளவோ லட்சக்கணக்கான லைட் இயர்ஸ் என்று கூறுகிறார்கள். மனிதனுடைய ஆராய்ச்சிக்கு அப்பாற்பட்டது. மனிதனுடைய விஞ்ஞானம் இங்கு முழுமையாக தோற்று போய்விடும். அத்தகைய கடவுள் சக்தியால் இயக்கப்படுவது பிரபஞ்சம். நீல நிற காந்த சக்தியை நினைந்து கொள்வோம். மனதை உயர்த்தி உயர்த்தி விரித்து ஓங்கி உயர்ந்து அந்த பிரபஞ்சத்தோடு உயிர்கலப்பு பெறுவோம். தாய் வீடு சுத்த வெளியே தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாகி, பிரபஞ்சத்தின் தன்மாற்றமே நமது பிறப்பு, நமது உடல், நமது மனம், நமது வாழ்க்கை. இந்த தெய்வ சக்தியை முழுமையாக பெற்றுக்கொள்வோம். ஆழ்ந்து அழுத்தமாக நீல நிற காந்த சக்தி, அதனால் நம் மனம் நிரம்பட்டும். பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே தெய்வம், பிரபஞ்சமே துணை, பிரபஞ்சமே துணை, பிரபஞ்சமே துணை. பிரபஞ்சத்தில் சரண், பிரபஞ்சத்தில் சரண், பிரபஞ்சத்தில் சரண். பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி, பிரபஞ்சமே போற்றி போற்றி. நீல நிற பிரபஞ்ச தெய்வ சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக. வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக. வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி தெய்வ சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக. வசிய வசிய ஓம் சுவாகா. இந்த பிரபஞ்ச சக்தியே நமக்குள்ளாக இருந்து வாழ்நாள் முழுவதும் நமது 5 ஓட்டங்களை நடத்துகிறது. உயிர் சக்தியாக இருக்கிறது, ஜீரண சக்தியாக இருக்கிறது, வித்து சக்தியை உருவாக்குகிறது, கழிவு பொருள்களை வெளியேற்றுகிறது. இதை வேறு யாராலும் செய்ய முடியாது. தெய்வ சக்தி மட்டுமே நம்முள் இருந்து, போதுமான அளவு இருந்து இவைகளை செய்கிறது. எனவே மிக மதிப்போடு இந்த சக்தியை ஏற்றுக்கொள்வோம். நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி, எண்ணற்ற நட்சத்திரங்கள், இயக்கங்கள்,
நமது ஆசானை நன்றி உணர்வோடு நினைந்து கொள்வோம். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த அருமையான தவத்தை கொடுத்து கிடைத்தற்கரிய இந்த பேரின்ப உணர்வை நமக்கு அளித்ததற்காக நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தனியாக தவம் செய்யும் பொழுது இந்த பிரபஞ்ச ஆற்றலோடு மனதை இணைத்து எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் அந்த பேரின்பத்தை அனுபவிக்கலாம். மனதுக்கு நிறைவு கிட்டும். மன அலைச்சுழல் மிகவும் குறைந்து நாம் நினைக்கும் நல்ல செயல்கள் எளிதாக நிறைவேறும். நீல நிற பிரபஞ்ச காந்த சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற பிரபஞ்ச வான்காந்த சக்தி தெய்வ சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. நீல நிற வான்காந்த பிரபஞ்ச சக்தி உன் வசமானால் போல் என் வசமாக, என் குடும்பம் வசமாக வசிய வசிய ஓம் சுவாகா. இந்த பிரபஞ்ச நீல நிறமான தெய்வ சக்தி நமது உச்சந்தலை வழியாக உடல் முழுவதும் இறங்குவது போல பாவனை செய்து கொள்வோம். உடலில் உள்ள ஒவ்வொரு ராஜ உறுப்புகளும் சிறப்பாக இயங்கட்டும். முதலில் தலைப்பகுதி, தலையின் உள்ளாக நினைந்து கொள்வோம். மூளை, கண்கள் நரம்புகள், காதுகள் நரம்புகள், இரத்த நாளங்கள், நாக்கு, தோல், மூக்கு, இவைகள் மூளையோடு மிக மிக நுண்ணியதாக இணைக்கப்பட்டிருக்கின்றன. வாழ்நாள் முழுவதும் இவைகள் சிறப்பாக இயங்க நீல நிற தெய்வ சக்தியால் தலையின் உள்பகுதி நிரம்பட்டும். கழுத்து பகுதி, மூச்சுக்காற்றை லேசாக இழுத்து கொண்டே கழுத்து பகுதியை நினைந்து அந்த நீல நிற காந்த சக்தியால் கழுத்து பகுதி நிரம்பட்டும். மார்பு பகுதி, இருதயம், நுரையீரல், இவைகளில் தெய்வ சக்தி நீல நிற காந்த சக்தியால் நிரம்பட்டும். அவைகள் எப்பொழுதும் சிறப்பாக இயங்கட்டும். வயிற்றுப்பகுதி, ஜீரண மண்டல உறுப்புகள், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல் மிக மிக முக்கியமான உறுப்புகள். அனைத்திலும் தெய்வ சக்தி இறங்கட்டும். வாழ்நாள் முழுவதும் சிறப்பாக இயங்கட்டும். அடிவயிற்று உறுப்புகள், சிறுநீரகங்கள், பெண்களுக்கு கர்ப்பப்பை, ஆண்களுக்கு புராஸ்டேட் கிளாண்ட், சிறுநீரக பாதைகள், கழிவு மண்டலம், இவைகள் சிறப்பாக இயங்கட்டும். தெய்வ சக்தியை பெறுவோம். இரு தொடைகள், முழங்கால்கள், கால்கள், பாதங்கள், நீல நிற தெய்வ சக்தி அவைகளில் இறங்கட்டும். தோள்பட்டையிலிருந்து விரல் நுனி வரையிலும் இரு கைகளின் உள்ளாக நினைந்து கொள்வோம். பிரபஞ்ச வான்காந்த சக்தி அவைகளில் நிரம்பட்டும். கழுத்து, பின்கழுத்து, முதுகுத்தண்டு, இவைகளை நினைந்து கொள்வோம். நீல நிற காந்த சக்தி அவைகளில் இறங்கட்டும்.
உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் உடலை நினைந்து கொள்வோம். உடலே போற்றி, என் உடலே போற்றி, என் உடலே போற்றி நமது உடலையும் மனதையும் முழுமையாக உண்மையான தெய்வ சக்தி தெய்வத்தின் பால் சரணடைந்து விட்டோம். இப்பொழுது நமது குடும்பத்தினரை பிரபஞ்ச நினைவில் வாழ்த்துவோம். வாழ்க்கை துணை பெற்ற மக்கள், சகோதர சகோதரிகள், நெருங்கிய தொடர்புடையவர்கள், மனிதனுக்கு உடல் நலமும் நீண்ட ஆயுளும் மிக மிக முக்கியம். இவை இரண்டும் இருந்துவிட்டால் செய்யும் தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டே நல்வாழ்வை வாழலாம். எனவே உண்மையான இறை வழிபாடு நமக்கு மிக மிக அவசியம். இப்பொழுது தவத்தினை நிறைவு செய்வோம். அப்படியே படிப்படியாக பிரபஞ்சத்திலிருந்து இறங்கி நமது சூரிய குடும்பத்திற்கு வருவோம். அப்படியே இறங்கி பூமி மூலாதாரம், பஞ்சபூத வழிபாடை செய்வோம். மூலாதார நினைவிலேயே நிலத்தை நினைந்து கொள்வோம். சதுப்பு நிலம், அருமையான நிலம். மனிதனால் 1 கிராம் கூட உற்பத்தி செய்ய முடியாது. தெய்வம், இயற்கை, மனிதன் வாழ்வதற்காக இதை பூமியில் கொண்டு வந்திருக்கிறது. நிலமே போற்றி, நிலமே போற்றி, நிலமே போற்றி போற்றி, நிலமே தெய்வம், நிலமே தெய்வம், நிலமே தெய்வம். வாழ்நாள் முழுவதும் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் நமக்கு உறுதுணையாக இருக்கட்டும். இப்பொழுது சுவாதிஷ்டான மையம், மூலாதாரத்திற்கு சற்று மேலே நீர் மையம். இந்த இடத்தில் மனதில் கடலையும் மழையையும் நனைந்து கொள்வோம். நீரே தெய்வம், நீரே தெய்வம், நீரே தெய்வம், நீரே போற்றி, நீரே போற்றி, நீரே போற்றி போற்றி. மணிப்பூரக மையம், நெருப்பு மையம், டைஜஷன். பூமியின் நடுவில் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பை வயிற்று பகுதியில் நினைந்து கொள்வோம். நெருப்பே தெய்வம், நெருப்பே தெய்வம், நெருப்பே தெய்வம், நெருப்பே போற்றி, நெருப்பே போற்றி, நெருப்பே போற்றி போற்றி. காற்றின் மையம் அநாகதம், நெஞ்சு பகுதி. காற்றே தெய்வம், காற்றே தெய்வம், காற்றே தெய்வம், காற்றே போற்றி, காற்றே போற்றி, காற்றே போற்றி போற்றி. விசுத்தி கழுத்து பகுதி. பிரபஞ்சத்தில் விண்ணாக இருப்பது நமது உடலில் உயிர் சக்தியாக விசுக்தி மூலமாக இறங்கட்டும். விண்ணே தெய்வம், விண்ணே தெய்வம், விண்ணே தெய்வம், விண்ணே போற்றி, விண்ணே போற்றி, விண்ணே போற்றி போற்றி. அசுனி முத்திரை செய்து கொண்டு மூலாதாரத்தை கவனிப்போம். மிகுதியான தவ ஆற்றல் முழுமையாக சேமிக்கப்படட்டும். மூலாதாரத்தில் அடிக்கடி சாந்தி தவம் என்கிற மூலாதார தவத்தை
செய்து பழக வேண்டும். இரவு படுக்கும் முன் நிச்சயமாக செய்ய வேண்டும், ஒவ்வொரு நாளும். நமது விரிந்த காந்த உடல் மூலாதாரத்தில் உடலோடு ஒன்றிணைகிறது. நமது கடமைகளை சிறப்பாக செய்ய முடிகிறது, அனுபவித்து வாழ முடிகிறது, குடும்ப உறுப்பினர்களுக்கு உதவி செய்ய முடிகிறது. பிரச்சனைகள் மிகுந்த இந்த சமுதாயத்தை எதிர்கொள்ள முடிகிறது. மனோபலம் அதிகரிக்கிறது. சேமிப்பு, நமது ஆற்றல் சேமிக்கப்படுகிறது. எனவே மூலாதார தவத்தை அடிக்கடி செய்து பழகணும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ ஒரு 10 நிமிடம் இந்த அற்புதமான விஞ்ஞானபூர்வமான தவத்தை நமக்கு அளித்த ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களை நினைந்து நன்றி உணர்வோடு இந்த வேதாத்திரியம் உலகம் முழுவதும் பரவட்டும் என்று வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கத்தை வாழ்த்துவோம். மனவளக்கலை மன்றங் அறக்கட்டளைகளை வாழ்த்துவோம். உலக மக்கள் அனைவரையும் வாழ்த்துவோம். அமைதி, அமைதி, அமைதி. தவம் நிறைவு பெற்றது. இந்த தவத்தினை பற்றிய உங்களுடைய அனுபவங்களை வாட்ஸ்அப்பில் பதிவு செய்யவும். இது அனைவருக்கும் பரவி எல்லோரும் நல்ல உடல்நலம், நீண்ட ஆயுளோடு ஒருவருக்கொருவர் உதவி சிறப்பாக வாழ இந்த தவம் பயன்படட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.